பரிதாரத்தை பூசிக்கொள்ள பொண்ணா இருக்கிறே பழைக்க முடிய பொண்ணா இருக்கிறே அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்றாங்க அவங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அவங்க? ஏன் சொல்றாங்கன்னா இந்த நாடு நகர உப்பை சட்டி வருவோட உன் பேர்ல இருக்குது இல்லையா, அதனால மாமா பேர்லயே இருக்குது. அக்கா அக்கா உன் பேருக்கு எழுதி சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லுது. அப்படி அடிச்சு வச்சு ஏண்டி நாடு நகர் உப்பு சட்டி வருவது முதல் அனைத்தும் என்னுடைய பேர்ல இருக்கு, உன்னுடைய பெயரில் ஒன்றுமே இல்லையே என்று மன வருத்தம். ஏண்டி உடல் மட்டும்தான் வேறு, ஆனா உயிரில் ஒன்றுதானே. நாடு என்னுடைய பேர் தான் என்ன, உன்னுடைய பெயரில் தான் என்ன, இரண்டும் ஒன்றுதான். நம்பாத நம்பாத பொண்ணுகளை நம்பாத நண்பா நண்பா. டேய் எங்கடா உயில் சாஸ்தினா எங்க வச்சுக்கிறான் பாருப்பா. ஸ்டாண்டுங்க அதுங்க மாடையா. டேய் எங்க பேன? உத்திரமேரூர்ல. டேய் எங்கடா பேன? சத்தியமா உத்திரமேரூர் தான் பேன. டேய் எழுதுவாள் எங்கடா? தெளிவா சொல்றேன். எங்க பேன எங்க பேன நான் எங்க பேனது சொல்றேன். எங்க தெளிவா சொல்லுங்க, அவனுக்கு புரியாதுங்க. இங்க வர எதிரில் வர போய் வந்தா எங்க சொல்றது இப்படி. டேய் என்னடா ஒரு டேபிள் காண ஒண்ணு காண எப்பற? டேய் உனி யாரா? உனத்தா? ஏய் போடு. ஏய் முட்டி போடுப்போ. மோ முட்டியா போடணும். டேய் போடுடா. உனிடா. எஸ்பண்டி வச்சு எழுதுன இல்ல. அட யாரா வண்ணி வர. எங்க? ஏய் எங்க? எட்டே ஏன்டா அப்படி வச்சா ஏது முடியா? ஏங்க பேனல மை இருக்குதா இல்ல பின்னாடி தொட்டுங்க. பாய் வச்சு ஊது. டேய் யாரா அவன்? பிள்ளையார் சொல்லி முருகர் சுவி போடு. டேய் இதுவரை இந்த விஜயபுர நாட்டை எனது அண்ணன் குணசேகரன் அரசாட்சி புரிந்து வந்தார். அதற்கு பிறகு நான் அரசாட்சி புரிந்து வந்தேன். வருங்காலத்தில் இந்த நகரம் உப்பு சட்டி வருவது முதல் அனைத்தும் ஏன் மனைவி மாலதிக்கு உரிமை. இதை உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை என்பது கிடையாது. இது ஏன் முழு மனதில் எழுதி கொடுத்த உயில் சாசனம் இப்படிக்கு கையெழுத்த போட்டு என்னங்க கையெழுத்த போட்டுட்டேன். அப்படியா? ஏய் ராஜா வடங்க இப்படி என்ன பண்ண சொல்ற? சாட்சி போற பாவி. சாட்சி போடணுமா நிமித்தி போடணுமா? டேய் சாட்சி போடுற சென்று பீரோல வைடா. பீரோல சாட்சி போடுற நீ காலு காலு. டேய் நீ கவலையப்படாதே. நான் இங்கிருந்து உத்தமேல போயிட்டு 4 ஆட்டுக்கால் வாங்கி வந்து மிளகு தூளை எடுத்து ஒட்டிக்கு சாரகாரமா சோப்பு வச்சிருந்தா உனக்கு. கால்னா கால் சவரம். டேய் கால் சவரமா? நீ கவலைப்படாதே, ஒரு சவரமா பண்ணடா. ஆமாடா போடு 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 போடு. குன்றோர் மகன் டோமிக்கு சோதன் போட்டியா? டேய் என் பீரோல போய் வை. ஜாகிரதையா வைடா பாவி. எங்க வைக்கிறது? மேல வைடா. மேல வேணா துருப்புச்சு போய் அடியில வை. அடியில வச்ச எலி கடிச்சு போடு. டேய் நடுமதில வைடா. டேய் என் பட்டு சைடுல மடிச்சு வச்சிருக்க மாதிரி அதெல்லாம் வைடா. நடுமதில அப்ப துணி தூக்கிட்டு வைக்கிறேன். டேய் யாரா அவன்? பாவி. டேய் டேய் ஒண்ணதாண்டா ஒண்ணதாண்டா. கூப்பிடுற மனைவி. அட யார உன்னை யார குடுதே? போடு. டேய் ஒண்ணதாண்டா ஒண்ணதாண்டா. ஏய்யா ஆ உன்னை தாண்டாவா? ஏம்மா எது சிரிக்கிறீங்க? இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகமாக போச்சுன்னா மனைவி கணவனை பார்த்து வாடா போடான்னு சொல்றதும் பேர் சொல்லி கூப்பிடுறது சகஜம். என் செல்லக்குட்டி சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு பட்டதடா உதவி மாட்டா. டேய் அனாதே டேய் போறமாக்கே. டேய் நாளதி வரடி. டேய் ஆமாடா. நீ இப்படி பேசற? நான் தான்டா பேசுறேன். டேய் என்னடியா சொல்ற? நான் தான்டா பேசுறேன். டேய் என்ன யாரு நினைச்சே? ஏழ்மை குடியில் பிறந்தவள் உடைய பெயரோ மாலதி. அட யாரவன்? எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருடா. ஏய் உனக்கு உற்றார் உறவினர் தாய் தந்தை யாருமே இல்லாத அனாதை என்ற ஒரே தாய் உனக்கு அண்ணன் இருக்கு. ஆமா. எங்க இருக்கிறாரு? அழைக்கட்டுமா? பா வசமா பிள்ளை தலைவரே உருவம் பாரு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. தாய் தனசேகரா அன்று ஒரு நாள் அயல்நாட்டிலே இருந்து தாய் நாடு வந்தவுடனே உன்னுடைய அண்ணன் திருமண ஏற்பாடு செய்தார். பெண்ணை பார்க்க வேண்டும் என்று என்னை அழைத்தார். பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, என்னுடைய தங்கை மாலதி இருக்கிறார் என்று உரைத்தேன். அந்த மாலதி என் அன்பு தங்கை இவள் தாண்டா. பாவி என்னை செருப்படி சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னுடைய தங்கையை துணை கொண்டு இத்தனை வேலைகளை என் தங்கச்சி நான் சொல்லிதான் செய்து முடிச்சார். ஆனால் சதிகார கூட்டங்களில் மாபெரும் சபதனில் ஏன் அன்னி உரைத்த ஒரு வார்த்தைக்காக குருவி கூடுவதற்கும் எங்கள் குடும்பத்தை சென்னாப்பனமாக சதர செய்து விட்டீர்களே சதிகாரி. அடி நயவஞ்சி, அடி நாடோடு சிரிக்க ஒரே வார்த்தை 1000 பேர்
முன்ன தமிழ ஒண்ணு கடிக்காத பெரியப்பட பார்த்து கேளு. கேவலமா பேசுறா கேளு. காலாலண்டத்தை கருத்தால் செய்யக்கூடிய வாயண்ட வரக்கூடிய போயண்ட போடு கேவலமா பேசுறா அந்த ஒரு வார்த்தைக்காக சொந்த தங்கச்சியா கூட்டி கொடுத்தாண்டா பெரியப்ப இந்த மாதிரி ஆளு எவனா செய்வான் ஏய் யாரா டேய் பூவரசா சொல்லிட்டேன் இங்க வாங்க நான் வை கூட்டி உடைப்பது குருகலாட்சம் காட்டி கொடுப்பது காட்டி கொடுப்பது கலவல் குருமை இந்த நாக செயலடா பகவான் எம்பெருமான் பரமாத்மா கண்ண அவதாரத்திலே தன்னுடைய தங்கை சுபத்திரை அர்ஜுனு கூட்டி கொடுத்தது அவர்தான் படுகொடத்திலே துரியனுடைய உயிரானது தொடையில இருக்கிறதுல காட்டி கொடுத்தது அவர்தான் அதுதான் பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க கூட்டி கொடுப்பது காட்டி கொடுப்பது கடவுள் கடவுள் இப்ப நான் கடவுள் பாத்துறான் நடித்தனுக்கு ஆளை யாவரல யாரு சொல்லுமா என் தங்கி சேட்டன ஏதோ மெஷின் வந்து பாரு ஐயோ ஒரே சீக்கிரம் கொண்டு வாடா கொண்டு வாடா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா தாய் தந்தை இல்லாத அளவு என்று போகக்கூடியவே செய்யக்கூடியவே நான் செருப்பாடா பாவி பாவி கொண்டு வாடா கொண்டு வாடா கொடு கொடு ரெண்டு கண்ணு தெரியாத தெரியாது அம்மா தர்மம் அம்மா போடுங்கம்மா ரெண்டாங்க பொண்ணு ஊரு வடிவே நீ டேய் யார் கேள்வி கொடுத்த அம்மா யாரா ஆமா டேய் நாட்டு மகாராணி ஆமா என் கை ஓடு கொடுங்க ஓடு கொடுக்கலாமா நீ எதை புடிப்புல கையில தானே தெரியும் கையில நான் யார் நாட்டு மன்னனாக ஐயோ 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 செங்கோல் விடத்திலே மனிதருக்கு இந்நாட்டை அரசாட்சி பண்ணவர் என்ன தெரிவோரை நாடெடுக்க வேண்டும் அம்மாவே ஆசை இடையில நாட்டுக்கு அடுக்குதா நீ ஆசை ஆடுற செங்கல் கம்னுமா பின்னாடி வாங்க மரம் கொடுத்தாங்க போய் இது பண்றது செங்கால் பூச்சி ஆட்டணும் பீச கையில காது நாட்டு அடிக்குது கடமோ பீச கையிலா போடுமா பாலே பாலே சபா ஆச்சராய ஜகத்தே ஏய் புடிப்பா புடிப்பாடா டேய் ஏய் ஏய் நெஞ்சு புடிப்பாங்க அம்மா குஞ்சு புடிப்பா ஏய் ஏய் தள்ளுமா போய் குஞ்சு புடிப்பாங்க ஏஸ்டா பேசாதே அம்மா நீ ஐசோ சார் தங்க நாளை வெட்டிவன் கலத்தினை திருவாட்டை கொடுத்து விட்டாய் ஆமாண்ணா இதை எடுத்துக்கொண்டு நம் நாட்டிலே பிச்சை எடுக்க கூடாதுமா அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சீக்கிரம் ஆமா உனக்காக நான் வெந்நீர் வைத்திருக்கிறேன் அந்த வெந்நீரில பன்னீர் கலந்து வைத்து பன்னீர் கூட பால் பீஸ் நல்லா பழமை எடுத்து முடியல
என்னால முடியல. சேர்த்து போடு முடியலன்னா அப்பா கண்ணை கட்டுது. கூட இருக்கிற தங்கச்சி என்ன இப்படி போய் வாங்குறேன்? சரி வாய் விடுவாய் யார் வாய்? நம்மள அப்படிதான் முடிச்சிட்டு நான் வரேன். ஆமா கண்டிப்பா. அடி பெண்கள் உனக்கு காத்திருக்காங்க. மடிப்பெண் எனக்காக காத்திருக்கா? உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை எப்பெல்லாம் வளர்த்து எப்பெல்லாம் படிக்க வச்சு அயல்நாடு சென்று உன்னை படிக்க வச்சு எல்லாம் நல்லது கட்டது மொத்தம் உனக்கு செஞ்சாங்கடா. கேப்பாரு பேச்சு கேட்டுக்கின்னு அவங்கள எம்மாவில் அடி அடிக்கலாமா? அண்ணா நான் அண்ணன்டா நீ நாட்டு மண்ணாண்டா அப்படின்ற நீ மைத்துனா அடிக்காத மைத்துனா. நான் அண்ணி இல்ல அண்ணி கிடையாது, நீ சரியான பண்ணிடுன்ற பண்ணி அண்ணி என்பது யாருக்கு சமம்? தாய்க்கு சமம் அல்லவா? நீ தாய் கிடையாது நாய்டி அப்படின்ற சொல்லாமா? சொல்லாமா? யோசிக்கணும். கொஞ்ச நாள் மூளைக்கு நாள் கொடுக்கணும். இப்ப தெரிஞ்சா அப்ப புடிச்சுக்கணும் நின்ன இப்ப கையில என்ன ஓடி வந்து நிக்கிற உன் தலையாயிட்டு தெரிஞ்சாப்பா அணியா என்ன பாக்குறா? திணை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். ஏன் தாய் தன் முகத்தை பாராமல் வளர்ந்த பாவினான். அப்படி அந்த மனைக்குரிய ஏற்பாடை கூட என்பதற்காக தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எடுத்து வளர்த்தார்கள். ஏன் அண்ணனும் அண்ணியும் அப்படிப்பட்ட தெய்வங்களை இவள் வார்த்தையை கேட்டு அடித்து நாட்டை விட்டு துரத்திய பாவியாகி விட்டு கரத்தில் செங்கோல் பிடித்து நாட்டு அரசாட்சி பண்ணுவன் கரத்திலே திருவாடு செய்யின் பிற்பகல் விளையும் என்று உரைத்திருக்கிறார்களோ ஆண்டவர்களும் சான்றோர்களும். ஏன் அண்ணன் அன்னைக்கு நான் செய்து இப்போது என் கரத்தில் நான் சுமந்து உக்காந்துங்கிற என் மாப்பிள்ள மாதிரி என் ஜக்காத்தி ஒரு 5-10 போட்டீங்க. அது ஏன் வசனம் நீ பேசப்படாது. உங்களுக்கு எல்லாருக்கும் எச்சரிக்கிறேன். ஆமா இவனுக்காக யாராவது பரிந்து 5-10 போட்டு நினைச்சேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அகோரா ரூபாய் அனுப்பாங்க. இனிமே உன்னை ஆட்ட முடியாது, அச்சுக்க முடியாது. இனிமே இந்த ஊர்ல உன்னை நான் பொம்பளையா இருக்கிறேன். ஆமா அப்புறம் நான் ஆம்பளையா மாறினாங்க தூக்கி போட்டு எல்லாரையும் நக்கு நறுக்கு 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 நறுக்கு. என்னதான் பேச நோ அண்டர்ஸ்டாண்டிங் நோ அண்டர்ஸ்டாண்டிங் நோ அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை முந்தி பிறந்த அண்ணன் அப்படிப்பட்ட தெய்வங்களை மதித்தால் தான் நன்மையை வாழ முடியும். அப்படிப்பட்ட தெய்வங்களை மரியாதையை கரத்திலே திருவோடு உலக மக்களுக்கெல்லாம் நான் ஒரு எடுத்துக்காட்டு. என்னை போல் யாரும் வாழாதீர்கள். எந்த பாவை ஆதரிகள் உன்ன போய் தூக்கம் கலையாதோ உள்ளத்தில் ஏக்கும் துளையாதோ உழைப்பவர் டயர்டு மலராதோ என்ன
தான் வாங்கி குத்துறப்ப நான் இந்த மாரி மூத்திரம் எதிர்பார்க்கவே இல்லைடாப்பா அஜின்னா நான் மாங்காய் தோப்பு தானே இது பின்னால் போய் அப்படி வாங்கினா இந்த மாதிரி பேஞ்சு நிறப்பா யா யா குட்டி என்னம்மா குட்டிங்க வா நான் கூப்பிட்டா இந்த மாதிரி மூத்திரம் மேஞ்சு என்னம்மா நிக்கலாமா நீ கூட இது யார் இடம் யார் இடம் இது நம்பூட்டு இடம் ஆமா டேய் என்னம்மா சத்தி இல்லாதங்கிட்ட வாழலாம்டா சொத்து இல்லாதங்கிட்ட வாழலாமா வாயக்கூடாது டேய் வாயக்கூடாது டேய் போதுங்கன்னு சொல்லக்கூடாது போடா போல போதுன்னு சொல்ல பிளடி நான்சென்ஸ் பாக்க பிளடி வை வை இழுத்துட்டா மனுஷனா இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ கொஞ்சம் சொல்லிடுறேன் வாய் என்ன வாய் தெரியல ஐயோ நான் தான் பம்பளியா இருக்கறேன் நான் எவ்வளவு அடக்கமா இருக்கறேன் கம்னருமா பேசுனானுங்க பேசுனானுங்க இருமா உன் சப்போர்ட் தானே பண்ணிங்கறா சும்மா எக்காத எட்டி அடிச்சிடுறேன் நான் அப்புறம் புள்ளமாகற பொல்லு அடிப்பேன் கம்னரு இனிமேல் என்ன கேப்பாரு கிடையாது இந்த ஊர்ல போட்டு உட்காந்து பேசுறவங்க கிடையாது உட்காந்து யாராச்சும் நாக்கு மேல வல்லு போட்டு பேச என்னோட நடக்கும் கொலை சாய்த்துருவேன் நானு அம்மா குண்டு போட்டாலும் மொத்த பொருட்காது ஆமா உன் குண்டுல மொத்த பொருட்காது ஆமா சரிடா நைனா டபார் இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ எங்க போலாம் ஊட்டி கொடைக்கானல் ஆமா டேய் அதுக்கு தானே உன்னை வச்சிருக்கிறேன் இந்த சமயத்துல ஆலோசனை சொல்றதுக்கு தான் உன்னை தளபதியா நான் நியமிக்க போறேன் நேரா போய் 2 பேருமே ரூம் போறோம் பட்டுவானியா அங்க போய் எங்க போடுப்பா பட்டு நீ யாரு நீ முதல்ல நீ யாரு நீ முதல்ல மகாராணி இல்ல அங்க போய் ரூம் உனக்கு புக் பண்ணா இந்த 2 ரூம் புக் பண்ணு 2 ரூம் புக் பண்ணு இந்த ரூம் ஏப்பா ஆல்ரெடி இந்த 2 ரூம் புக்கிங் இருக்குது அது ஃப்ரீயா இருக்கு அந்த ரூம் ஐயோ அந்த மொத்தம் பாத்ரூம் கவுச்சி நாட்டடி அந்த ரூமே வாங்க நம்ம சாகர நாட்டடி அந்த ரூம் அதோட பைக சுவாரமா கூட புலி மாத்தல பத்துக்கலாம் தவிர அந்த ரூம்னோ உனக்கு ரூம் தானே நான் ஏற்பாடு பண்றேன் ஒண்ணு நீ மேல போடு நான் கீழே போடுறேன் இல்ல நான் கீழே போடுறேன் நீ மேல போடு எப்படி என்ன செய் தப்பா நினைச்சுக்காதமா கட்டில கால இருக்கோ கட்டில கால நீ போடு நான் தரையில நான் பாத்துக்கிறேன் ஜாலியா இருடா அழகு மலராத வினயங்கள் கூட சிலம்பொலிகள் புலம்புவது கேள் அழகு மலராட வினயங்கள் கூட மீட்டாமல் வாழ்கின்ற மீனும் குளிர்வாடை குஞ்சாமல் கொதிக்கின்ற சேலும் பகலிரவு வரும் பொழுது இரு விழிகள் வரும்பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலிகள் புலம்புவது ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தரை மீது தாளாட்டுது ஆதாரம் இல்லாமலே ஒரு குடியும் ஆடாமல் தலைதாயுது தாளத்தில் சேராத தனிப்பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது இடியாத இரவேதும் கிடையாது என்று சொன்ன வார்த்தைகள் பொய்யானது வசந்தமினி வருமே வாவினிமை பெருமே வசந்தமினி வருமே வாவினிமை பெருமே ஒரு பொழுது மயக்கங்கள் ஒரு பொழுது கலக்கும் அதில் ஏதும் இல்லாத கேள்வி வளராத அபிநயங்கள் கூட சிலமொழிகள் புலம்புவது கேள் விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற மீனும் மாடாமல் குதிக்கின்ற சேலம் பகலிரவு பல கனவு இரவிழிகள் வரும் தக தகிட தக தகிட தக தகிட அவ்வளோ டான்ஸ் நம்மளுது சந்தோஷம் இப்படியே போலாம்டா போடி அம்பேத்கர் என்று சொன்னார் சுகம் எல்லாமே கிடைத்து விடும் நீலக்கொடி ஏந்தி நடந்தார்
இறைவனடி சேர்ந்து விட்டார் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் சுகம் எல்லாமே கிடைத்துவிடும். நிலக்கொடி ஏந்தி நடந்தால் கடல் அலையென கூட்ட வரும். கடல் அலையென கூட்ட வரும். டாக்டர் அம்பேத்கர் கொடியோனின் மலர்களே, அவர் குறித்தோன்றி புதைத்தவரே. குடியோனின் ஆணைகளை குடித்தோண்டி புதைத்தவரே. கொடியோனின் மலர்களே, அவர் குறித்தோன்றி புதைத்தவரே. குறித்தோன்றி புதைத்துவிட்டு அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் குடி தோண்டி புதைத்து விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார். டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார் சுகம் எல்லாமே தேடி வரும் நீலக்கொடி ஏந்தி நடந்தார் கடலென கூட்ட வரும். அம்பேத்கர் என்று சொன்னான் தன்னால் தன்னலமறிந்து தமிழுக்கு தலைவணங்கி தலைவனாக குடிமன மக்களுக்கு மன்னனாகி உரை கூறாமன் குடிமகன் குறித்திருக்கே கொற்றவன் வந்தார் என்று அதே போன்று இந்த விஜயபுரி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து விஜயன் என்ற பெயரோடு நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நான் சென்று என்னுடைய தாயை பார்க்க வேண்டும். அம்மா மகனே விஜயா, வட, 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 என் செல்வமே. என் செல்வ மகனே விஜயா. அம்மா அமரங்களம்மா. அடக்கம் கொண்டு வாழ்பவனே நல்லவன், அவனே அறிவினிலும் ஆண்மையிலும் வல்லவன். வாழ்க, வாழ்க, வாழ்க. அமரம்மா. அடக்கம் கொண்டு வாழ்பவனே நல்லவன், அவனே அறிவினிலும் ஆண்மையிலும் வல்லவன். அறிஞர் மனிதனையே அறிந்திடாதவன், அறிஞர் மனிதனையே அறிந்திடாதவன், அண்ணாவின் மொழி தன்னை மீறிடாதவன். சத்தியம் என்பதோடு வாழ்வோம். கர்மம் என்பது என்று வெல்வது, அது சாவில்லாத நிலை எடுத்து நிற்பது. தியாகம் என்ற முத்திரையை கண்டவன், அவனே சரித்திரத்தில் தலையிடத்தை கொண்டவன். தியாகம் என்ற முத்திரையை கண்டவன், அவனே சரித்திரத்தில் தலையிடத்தை கொண்டவன். அறிஞர் மனிதனையே அறிந்திடாதவன், அறிஞர் மனிதனையே அறிந்திடாதவன், அண்ணாவின் மொழி தன்னை மீறிடாதவன். சத்தியம் என்பதோடு அம்மா மகனே விஜயா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாழ்க மகனே வாழ்க. என் செல்வமே, படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியாப்பா? சிறப்பாக முடித்து விட்டேன் அம்மா. அது போதும் எனக்கு. எந்த குறையுமே இல்லை. படித்தேன், பட்டங்களை பெற்றிருக்கிறேன். என் கவலை எல்லாம் தீர்ந்து விட்டதாடா. தீர்ந்தது. ஆமா மகனே, அம்மா இந்த தாய் உனக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றேன்? எந்த குறையுமே இல்லை அம்மா. அது போதுடா. இருந்தால் எனக்கு ஒரே ஒரு குறைதான். குறையா? ஆமாம்மா. மகனே, என்னடா சொல்றேன்? அது என்ன குறை தெரியுமா? விஜயா, மனக்குறை. மனக்குறை வரக்கூடாதுடா. அந்த மனக்குறை வந்து விட்டது. நிம்மதி இழந்து விடுவாயாடா. என்னம்மா செய்வது? தூக்கம் வராதுடா. பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன். இத்தனை காலமாக உங்களையே நான் பார்த்து வருகிறேன். ஆமா எனக்கு அப்பா யாரு? மகனே. என் தந்தை எங்க இருக்கிறாரு? மகனே, விஜயா. அம்மா, என பெற்றவளே, தாயினுடைய முகத்தை பார்த்திருக்கின்றேனே தவிர என்னுடைய தந்தை யாரம்மா, அவர் எங்க இருக்கிறார் அம்மா என்று கேட்கிறாயே. மகனே, உன்னுடைய தந்தை நம்மை விட்டு இறந்து விட்டாரா? என் தந்தை இறந்து விட்டாரா? அம்மா, அம்மா, அம்மா. என்னை மறந்து போய்விட்டீங்களா தந்தையே? இனிமேல் நான் யாரை பார்த்து அப்பா என்று அழைக்க போகிறேன் தந்தையே? மகனே, கடல் நடுவே ஓடவிட்டே காற்றினிலே
அணைந்ததம்மா ஏனென்றால் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நான் இருக்கிறேன் என் செல்வமே. அம்மா இதை பாரு, நீ அழக்கூடாதுடா. நீ படிச்சிருக்கிற, நீ வேலைக்கு போனோம், கை நிறைய சம்பாதிச்சிருக்கணும். உண்மைதான் தாயி. இந்த தாயை நீ தாண்டா காப்பாத்தணும். அம்மா வருத்தப்பட வேண்டாம். என் தந்தை இருந்து விட்டார். இனிமேல் உன்னை காப்பாற்றுவது கடமை, என் கடமைதானே. படித்திருக்கிறேன், எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கத்தான் போகிறது. அந்த வேலை வைத்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன் தாயி. புறப்படுகிறேன் வேலை தேடி. நான் வேலையோடு வருகிறேன். நீங்க வீட்டு விட்டு வெளியில எங்க போகாதீங்கம்மா. எங்கடா போறேன்? வாடா போவோம். வயசான காலத்துல ஆமா, வெளியே போய் உங்களுக்கு ஏதாவது நடந்தா என் மனம் தாங்காது. அந்த குடியிலே முத்தமிழை பாட முத்தமிழை பாட வந்தேன், முருகனை இங்கு வந்தேன். முத்தமிழை பாட வந்தேன், முருகனை வணங்கினேன். தித்திக்கும் குமரன் பெயர்
மருகா அருள்மிகு கந்தா மலைமகள் மைந்தா கோலப்பா வெற்றி வேலப்பா எண்ணிலா குன்றுதோர் ஆடி வரும் ஏழ்மிகு குமரா பழமொன்று வேண்டி அழகுமையில் தானேறி ஞானத்தை வளம் வந்த ஞான பழமி தந்தை குபதேசம் தான் செய்த சாமிக்கு சாமியே சரவண பவா எனும் 6 எழுத்தோனே 6 முகத்தானே ஆணை முகத்தான் சோதரனே பாவியின் பொருள் போல இந்த கலிங்க நாட்டு மக்களும் என் மகளும் நலமாக இருக்கே நீதான் அருள் புரிய வேண்டும் ஆறுமுகா. நானும் இந்த கலிங்க நாட்டின் மகாராணி. என் பெயர் கருணாவதி. என் கணவரோ அயல்நாடு சென்றிருக்கிறார். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள். அவள் பெயரோ சாந்தி. எங்கு சென்றாள் என்று தெரியவில்லையே. சத்யா, வணக்கம். கலிங்க நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து சாந்தி என்ற உயிரோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். என்னுடைய தாயை பார்க்க வேண்டாமா? அம்மா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவு என்றும் இல்லை கேட்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும்
மகள் சாந்தி வாழ்த்துங்கள் தாயே. நீ வாழ வேண்டும், பலர் பிறை போல் திகழ வேண்டும், இந்த தாயின் வாழ்த்துக்கள். அப்படியா? சொல்லுங்கள் அம்மா. வானத்திலே நிலவு மறந்தாலும் ஆனால் உன்னை மறந்து என்னால் இருக்கவே முடியாதம்மா. அப்படி அம்மா? ஆமாண்டி. அம்மா, நீங்கள் எங்களை மறந்தாலும் சரி, உன்னை ஒரு நிமிடம் கூட இட்டு என்னால் பிரிய முடியாது. சரிம்மா, சொல்லுங்க. சந்தோஷம். இருந்தாலும் ஆரம்ப பாடசாலையில உன்னை சேர்க்க போறேன். என்னால போக முடியாதுமா. போக முடியாதா? வீட்டுல தான் வந்து வாத்தியார் சொல்லி கொடுக்கிறாரு. ஏண்டி என்ன ஆரம்ப பள்ளிசாலையை சேர்க்க போறேன்னு சொல்றீங்களம்மா? அரண்மனையிலே படிக்கிறேன். ஆமா. இருந்தாலும் உலக அனுபவம் வேண்டுமா? அம்மா, 4 பிள்ளைகளோட படிக்கணும். எவ்வளவு ஆம்பளை பசங்களாம் வருவாங்க தெரியுமா? எனக்கு பயமா இருக்குமா? ஒன்னும் ஆகாதடி, பள்ளியில எல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்படியா? தைரியமா ஆரம்ப பாடசாலையில போய் உன்னை சேர்க்க போறேன். மாமா போ. அப்படியே ஆகட்டும். வாங்கம்மா. வணக்கங்க. இந்த கிராமத்துல பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கேன். பள்ளிக்கூடம் வந்தாச்சு, 9 மணி ஆச்சு. மாணவர் இன்னும் யாரும் வரலையே. இந்த மறிகொடுத்தவன இன்னும் வரலையே. சரி, வரட்டும், பார்க்கலாம். காலிம்பல் போட்டு விட்டுக்கிறான். ஓய் வாய் மச்சான் தவனா. ஓய், என்னத்துக்கு எல்லாம் சிரிச்சு கிடக்குறாங்க? மச்சான், நம்மள பார்த்து சிரிக்கல. ஓய், எல்லாம் உன் பல்ல பார்த்து சிரிக்கிறாங்க மச்சான். பல்ல பத்தி பேசுறா தாங்க சொன்ன மாதிரி சொல்லி எடுத்துருவேன். என்ன ஓய்? வாய் மச்சான் தவனா. ஓய், நம்ம ராமசாமி கரும்பு போட்டுட்டாரு பாரு. ஒரு கரும்பு கீழ்கால் வச்சுக்கிட்டான். மச்சான், அது ஒரு ஓய் முன்சாமிக்கிறாரா? அவங்களுக்கு கால கட்டி மலாட்ட போடணும் முடியும். ஒரு சொல்லி மகாயுதுரா. ஓய், பள்ளிக்கூட விட்டு நேரா போய் கரும்பு வச்சு துட்டு விளையாட்டு பண்ணி துட்டு பணங்காய் வெட்டி துட்டு கத்துல கொஞ்சம் தான் போனோம். அவ்வளோ வெள்ள வச்சுக்கிறாங்க. வாத்தியார் வெட்டுக்கிறாரு. வா உள்ளுக்கு போலாம். சார் அப்பா, நான் கும்பிட்டுமா சார்? உனக்கு ஏமாத்த சிரமம். வாத்தியார் நல்ல வாத்தியாரா சார்? வைக்கிட்டா சார்? என்னத்த வைக்கிறேன்? வணக்கத்தை. வாழ்க வாழ்க. ஆகட்டும் சார். ஏன் சார்? ஏண்டா இன்னைக்காவது சோறு போடுங்களா சார்? ஏய், இப்பதான் நான் பள்ளிக்கூடம் வந்தேன். இதுக்குள்ள தினியா தண்ட கரங்கத்துக்கு தட்டை கை வைத்தார சார். ஒரு நாளைக்கு கூட சோத்து போட்டு ஆக மாட்டீங்க. சாப்பிடறதுக்கு தட்டு எடுத்துன்னு வரணும். இந்த பெரிய தாமல் தட்டு கொண்டு வந்தா எத்தனை பேருக்கு போறது? எங்க ஆத்தக்காரிய தட்டு கை குறீங்கன்னா தாமல் தட்டு குத்துக்கிறேன். நான் என்ன பண்ணா? உக்காரண்டா உன் கிளாஸ்ல. கிளாஸுக்கு மானிட்டு நானா சொல்லி கடை போயிட்டலாம். வந்தமா அவன் கிளாஸ்ல உக்காரணும்னு கிடையாது. பெருங்கிறான். அப்பதான் நான் கிளாஸுக்கு மானிட்டு தான் சார். நீ பள்ளிக்கூடம் முதல் மாணவன் தானே? இல்ல சார், கவுச்சு இல்ல கவுச்சு சார். எங்கடா பட்டன கடை? கவர்மெண்ட் துணிலாம் அந்த மாதிரி லட்சத்துல இருக்குது. நான் என்ன பண்ணேன்? கொடுக்கும் போது ஒழுங்கா தானே கொடுத்தேன். சார், நீ ஒழுங்கா தான் கொடுத்தா. வீட்டுக்கு எடுத்து போய் 2 காலும் போட்டு டவுச்சர் தூக்கணும் பாரு. பட்டு புட்டுக்குன்னு ஓடி போச்சு. ஏய், நீ என்ன செய்திருப்பன்னு எனக்கு தெரியும். என்ன சார்? 2 காலை ஒரு பக்கமே விட்டுருப்பேன். 2 காலையும் ஒரே பக்கம் ஒருத்துக்கு நானா லூசா நானு? டேய், என்ன வேலை? என்ன சார்? அது இருக்கட்டும். ஏண்டா பள்ளிக்கூடம் லீடர் நீ, முதல் மாணவன். ஆமா சார். 9 மணி ஆச்சு. இவ்வளவு நேரம் பொறுத்தவரை என்ன நடந்தது? என்ன விஷயம் சார்? நான் காலையிலே பையத்துக்கு கிளம்பிட்டேன் சார். எங்க அம்மா நடு போட்டாங்க சார். குழந்தைய கிட்ட குடுத்துட்டு போட்டாங்க சார். குழந்தை எதுனா தூக்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்துட்டேன் சார். குழந்தை இது சார். குழந்தை தூக்கணும் சார். எங்க அம்மா போன சார். எங்க அம்மா நடு எடுத்தாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டேன் சார். எங்க அம்மா வந்தாங்க சார். எங்க அம்மா குழந்தை குடுத்தேன் சார். எங்க அம்மா வேற மேல உட்காந்து பால் குத்தாங்க சார். நான் எதிரில பார்த்துட்டேன் சார். குழந்தை எடுத்து போய் ஏழை போறான்னு சொன்னாங்க சார். குழந்தை தூக்கிட்டேன் சார். யானையில போடு சார். பையத்துக்கு வெளியே வந்தேன் சார். எருமாடு கட்டி சார். ஓடி போய் கொலை பார்த்தேன் சார். புட்டாது கட்ட சார். வெட்டி பிடி போடு சார். வந்து நிக்கிறேன் சார். நிறுத்து. ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கு எத்தனை சாரு? நான் ஊமட்டுறதா இல்லையா சார்? சும்மா அடிக்கிற வேலை சார். முடிச்சிருவேன். சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. என்ன சௌகரியப்பட்டா பாருல என் சர்டிபிகேட் கேஸ் கொடு சார். கொடுத்தா நான் போய் பால்வாடியில் சேர்த்துக்கிறேன். அடடா, அங்க சேர்ந்து என்ன செய்வேன்? ஆயம்மா முட்டை விடுறாங்களா? ஆமா, அங்க பொட்டை கோழி முட்டை உருறாங்க. முட்டை போடுறாங்க. முட்டை டேய், அவிச்சு முட்டை உரிச்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. அப்படியே சார்? ஆமா. ஆயவ உருத்தலையா? ஏய், ஆயா மட்டும் அம்மா பச்சிருண்டா. ஆயா முட்டை சாப்பிடுறா. உனக்கு அப்பவே பேஜாவும். இல்ல மச்சான், நல்லா இருக்குதுடா. ஓய், உட்கார்ற கம்மியா அவங்க கிட்ட உட்காருங்க. ஏய், கம்மன் தான உட்கார்ந்து. கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதுடா. கவனிக்கிறீங்கன்னா என்னடா? ஓய், ஐயோ, என்னடி அம்மா மானம் குமுறுதே. நீங்க மாய பூச்சி அடிக்க போறா. என்னவா தெரியல. உஷாரா ரெடி. என்னவா நடக்க போதுறா? அப்பா ஐயோ. என்னடா சின்னாச்சு உங்களுக்கு? டேய், கண்ணு மூஞ்ச பாரு. சார் சார். டேய், என்னடா சார்? இதுக்கு வந்து சார் அடி வாங்குவேன். இப்பதானே பள்ளிக்கூடம் வந்தேன் சார். நானும் இப்பதான் வந்து அதுவும் இப்பதான் வந்து சார். அதுக்கு சார் ரொம்ப சீரியஸாக அனுப்பு சார். அனுப்ப முடியாது. ஐயோ, கொண்டலிக்குது சார். அனுப்ப முடியாது சார். பள்ளிக்கூடம் கல்யாணம் ஆயிடும். உதவாங்குவேன். ஒரு பசங்க உட்கார முடியாது. அப்புறம் நான் தேத்து போறேன். ஐயோ, ஆயமா வச்சு கை தாத்தால பாரு நீ. ஐயா சார், கிரு சார் அடிக்காத. ஐயோ வந்துச்சு சார். சார் கிட்ட வந்து சார். பின்னாடி அடிக்கிறே சார். டேய்,
எதுக்கு வாயில வச்சுக்கிற? வாயில சூத்துல அடிச்சு முடியாது சார். என்ன? உடம்பால் எத்துனுங்க சார். நேற்று காரகம் சாப்பிட்டு உடம்பால் எத்துன்னு அர்ஜென்டா வந்து சார். அதுக்கு சொட்டு சொட்டா போகுது சார். உங்க இருவருக்கு வேற வேலையே இல்லையா? டவுசர் நஞ்சு போட சார். அப்புறம் ஏய், காலையில எழுந்ததும் காலை கடன் முடிக்கணும். என்ன விடு சார். அது செய்யறீங்களோ இல்லையா தெரியல சார் ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார். இங்க வந்து நீங்க இருவரும் மாத்தி மாத்தி இதே வேலை வெளிய போய் சுத்துறீங்க, ஏமாத்துறீங்களா? அர்ஜென்டா வந்தா நம்ம என்ன சார் பண்ணறது? முடியாது. உட்கார், போ உட்கார். ஏய் வர கிளாஸ்ல கேம்பஸ் காட்ட கிளாஸ்க்கு மானிட்டர் நானே இதுக்கு அடிக்கணும் உட்கார்ந்திர உனக்குனா என்ன காக்காதி யாரும் வெளிய போக கூடாது. தாமல் தட்டாலே வெட்டுவா. டேய், கேம்பஸ் காட்ட ஓட சைச்சு இல்லன்னு சொல்றான். இருவரும் பள்ளிக்கூடத்துல வரீங்க. ஆமா சார். சட்டங்க சட்ட போட மாட்டீங்க. என்ன வீட்டுக்காரம்மா சண்டையா? அந்த கோவத்தை தாண்டி எங்க மேல காட்டிக்கிற? எந்த பரிசுக்கு நம்ம போட என்ன சார் நீ வச்சு வாங்குன்னு வாங்குற? சுரியல் சார் 6 நாளா சண்டையாடா டேய். அவள்தான் இன்னைக்கு அத எல்லாரும் வந்தாச்சுல? ஆமா சார். சரி, அட்னஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். மறிகொண்டு வந்து நொந்துள்ளேன் ஐயா. ஏய், வந்துள்ளேன். அதான் நொந்துள்ளேன் ஐயா. வந்துள்ளேன் சார். தமிழ் தெரியாதா உங்களுக்கு? யாருக்கு தெரியாது? வாத்தியாருக்கு வேலை. வாத்தியார் இன்னைக்கு தும் பறக்கடிக்கிறாரா டேய். ஏய் சார் பிச்சின்னு சார். என்னது? பிச்சின்னு சார். பிரசன் சார். அதான் சார். மல்லிகா மாடு ஓட்டி முட்டா சார். முருகேசன் முறுக்கி நான் பாட்டி விட்டு முட்டா சார். நாவப்பன் நான் போய் போறீங்களா சார்? பிரகாஷ் அவங்களுக்கு இன்னைக்கு அர்ப்பறக்கறாங்களா? வெக்க உதறா சார். அஜித் இல்ல சார். தண்ணி சாப்பிட்டு பத்துட்டா சார். ஐயோ ஐயோ ஓர குடிறா சார். அப்பா யா சார். சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா சார். மச்சான் உனக்கு எப்படி தெரியும்? மச்சான் உனக்கு தகவல் தெரியாதா? அவங்க மாமங்கார எல்லாம் கோபாலியா அவன் தென்னங்கத்து மாங்கோத்துல வச்சுமனா. என்னடா கேட்டா சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா சொன்னாங்க. புட்டு குத்தாங்க. வர கொஞ்சம் ஓடி. எனக்கு ரெவென் தண்டா குத்தாங்க. ராஜா மரியாதை. என்ன சார்? நல்ல பிள்ளைமா. இவ்வளவு விஷயம் ஒண்ணு நடக்க தெரியுது. உங்க ஒரு ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் தெரியும். எப்படிமா அதெல்லாம்? என்ன சார் பொறுப்பு இல்லாத இருப்ப நான் கிளாஸுக்கு மானிட்டர் இல்ல. காலையில எழுந்து பச்சைலாம் என்ன பத்துன்னு ஊரை சுத்திக்கினே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பைய எடுத்துன்னு வருவோம் சார். மச்சான் யாரா போச்சு? என்ன வேலை? அந்த கேள்வி இப்பதான்டா போறான் கோயம்புத்தாலிக்கா. காலையில எழுந்ததும் நான் வரும்போது பார்த்த அந்த பாத்ரூம்ல குளிச்சிருந்து சார். அந்த கேள்வி தெரியும் சார். வரும்போது குரல் குத்த சார். ஆயமா பள்ளிக்கூடம் வரலையா? நான் குளிச்சுக்கிற பாத்ரூம்ல போறாச்சு. இதே வேலைதான். ஏய், காலையில எழுந்ததும் 5 மணிக்கெல்லாம் படிக்கணும். பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தை படிச்சா மெமரி பவர் அதிகமாகும். தெரியுமா? அந்நேரத்துக்கு பச்சா பிரம்மர் வந்து சொல்லுவார சார். ஏய் சார் மெமரின்றீங்களா? பாட்டு பாடலாம் ஏத்திக்கலாமா? டேய் அது இல்லடா சார். எத்தனை ஜிபி சார்? நீ எத்தனை ஜிபி வேணா ஏத்தலாம். ஆனா இந்த நமக்கு படிச்சிருக்காரு இப்ப கடவுளே, அந்த மெமரிக்கு வந்து அளவே இல்ல. எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு ஏறும். சரி சார். சரியா? சரி சார். இனிமேல் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில சார் 9:10. 5 மணிக்கு எழுந்துக்கணும். 5 மணிக்கா சார்? ஆமா. சரியா? சரி சார். சரி. ஸ்கூல் வரலையா? அவுட் 3வது பீரியட் தான் ஜாயின் பண்ணுவாரு. 3வது பீரியடா? சரி போய் முதல் பீரியட் அட்மிட் சேர்த்தாங்கன்னா அத்தர லாஸ்ட் பீரியட் தான் வருவாரு. சரி ஓகர் போ. சரி அதெல்லாம் விடுங்க. சரி ஏண்டா தவனம் மரிகொண்டு என்ன சார்? நேத்து உங்களுக்கு வீட்டு பாடம் சொன்னேன்ல, அத ஒழுங்கா படிச்சிட்டீங்களா? மனபாடம் பண்ணிட்டு சார். சொல்லுமா. ராத்திரிக்குள்ள எங்க அக்கா பக்கத்துல பாத்துக்கிட்டு பாடம் ஏத்தனேன். ஏன் ராஜா அங்க படுத்தா பாடம் ஏறுமா? சார் எங்க ஊர் சின்ன ஊர் சார். எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பாத்துக்குவாங்க. சின்ன மேல பாய போட்டா நானும் எங்க அக்கால பாத்துக்குவோம் சார். அப்ப உங்க அக்கா தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அங்க பாத்துக்கிட்டு பாடம் ஏத்தனேன் சார். சொல்லுமா சார்? ஊச்சி கவு தட்டு ஊட்டி பிச்சு கட்டு காச்சுக்கு ரெண்டு கட்டு கையடா எங்கடா தோல உரியடா கொடியில ஏத்தடா நீ ஏத்தடா தோல உரிக்கிற தோல. ஐயா என்னடா அம்மா காட்றாரு நீங்க? டேய் அப்படியே ஆடுறீங்க. மேல அனாவசியமா கை வச்சுக்கிற. என்ன செய்வ? பள்ளிக்கூடம் விட்டு நம்ம தெருதான் போன ஞாபகம் தான். என்னடா செய்வ? ரோடு போறதுக்கு ஜல்லிக்கல்ல ஏத்தாந்து கொட்டி வச்சுக்கிறாங்க. உரலையே பறக்கும். அப்பா செய்தாலும் செய்வீங்க. எங்க அம்மா பேர் என்னன்னு தெரியாது பேசிக்கிறேன். நீ என்ன அப்படிப்பட்ட பேரு? அளவுற எங்க அம்மா பேர் என்ன அப்படிப்பட்ட பேரு? என்ன அகண்ட காவேரி. சொல்லும் போதே பயமா இருக்கு. ஓய் எங்க அம்மா போண்டா போட்டுருந்தாங்களே, இப்ப எப்படி இருக்குது ஓய் போண்டாலாம்? நல்லா இருக்குது வாய். நல்லா இருக்குதா? அதுக்கு முன்ன எங்க அம்மா போண்டா இந்த வச்சிருந்தா. இப்போ போண்டா சுருங்கி போச்சு. என்ன விஷயம்? என்ன வேலை அதிகமாகி போச்சு? போண்டா சுருங்கி போச்சு. நான் கேக்குறான் பாரு கேள்வி. ஏய் உங்களுக்கு அதுவா சொல்லி கொடுத்தேன். கோல்டு வின்னர் 180 ரூபாய்க்கு சார். அறம் செய் விரும்பு. அறம் செய்ய இரும்பு. அறம் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பினால் செய்யப்படுகிறது. ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். ஆமா அதான் அறத்தை கொண்டு வரணும். உங்க பல்லு அறக்கணும். சீனி மாடு. யா சார் என் பல்லு மேலே அறம் செய் விரும்பினா தர்மம் செய்ய ஆசைப்படுடா. இருந்தா பண்ண மாட்டோமா சார்? நாங்க தான் பேஜார் பாட்டு கிடக்குறோம். தர்மம் செய்ய நினைத்தாலே கடவுள் கொடுப்பார் எந்த வகையால. சரியா? அது மட்டுமா சொல்லி கொடுத்தேன். 6வது சினம். 6வது சோறு, மீறுவது ரசம், சாப்பிடுறது சாம்பார், பொரியல் கருப்பு வச்சுக்கிறது பொரியல். சொல்லிடுறா. ஏன்னா ஒழுங்கா படிக்கிறீங்களா நீங்க? ஏண்டா மரிகுணம் தவணம் சார் இதோ பாரு, யாரோ புதிதா மாணவர் வராங்களே. யார் தெரியும் சார்? வரட்டு பார்க்கலாம். மச்சான் டேய் முனிசிபல் டாயா வந்துடா டேய். ஓய் டேய் மச்சான் கூட பிகிர் வந்தடா டேய். என்ன சொல்ற? ஓய் அது எது? பார்த்த உடனே வெக்க வருது. ஓய் அது ஐயோ
போய் கண்ணு வச்சுட்டு வீந்து போச்சு எடுக்காது பாருங்க சார் இவனை. பாரு அது என்னையோ பார்க்க சொல்லுது விழப்போகுது சரி சார் ஓய் அது வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதா இல்லடா மச்சான் ஏய் வந்துருக்கும் இல்லடா ஓய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உனக்கு அனுபவம் பார்த்தாது வந்துருக்கும் சும்மா டென்ஷன் பண்ணிக்கிறா சாரா என்ன வந்துச்சுன்ற வரலன்ற என்ன வந்துச்சு? பார் சார் அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்றா வரலன்றா சார் மோனத்தை வாங்க. நான் வந்துட்டு தானே சொன்னா என்ன 95 பேப்பர்ல போட்டு போறான். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். யாரும்மா நீங்க? கலிங்க நாட்டின் மகாராணி. என் பெயர் கருணாவதி. அம்மா மகாராணியா நீங்க? ஏன் என்ன? ஐயோ மூக்கு என்ன அவ்வளவு நீட்டா கூறா கட்டிருக்கியா? பெண்களுக்கு அழகு மூக்கும் கண்ணும் தான். ஏய் அப்ப மத்ததெல்லாம் கைட்டு வச்சு வந்துரு. உனக்கே பல்லு இந்த பெருசு இருக்கு. அது தானா வளர்ந்து சார். அதே மாதிரிதான். அம்மா உன் பேர் என்னம்மா? என்னோட பேர் சாந்தி சார். அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, உந்தன் அருகினில் நான் அடி சாந்தி. சாந்தி என் சாந்தி. எங்க சாந்தி எங்க வாழ் பாட்டி எங்க வருது? சொல்லிட்டு சார் நேரம் மூஞ்சி பண்ணாய் போயிருக்கோம். பாட்டி ஏன் பாரு? லேடிஸ் எல்லாம் வேற சிரிக்கு சார். யா சார் இந்த மாதிரி உங்களுக்கு அசிங்கமா இருக்குமா? இருக்கும் கொச்சுக்குள்ள உனக்கு இருக்கும். அம்மா பிள்ளைய சேர்த்துக்கலாமா? குழந்தைய சேர்க்கதான் வந்திருக்கேன். சரிம்மா சந்தோஷமா. சரிப்பா. ஏம்மா, பத்திரமா போன பொங்கலுக்கு ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை இல்லை சொன்னா அது ஆமா ஆமா இந்த பேண்ட் எப்பப்பா எடுத்த? அது ஸ்கூல் யூனிஃபார்ம். இதுவா? இது இல்லப்பா வேற. வேறப்பா அதை விட்டுட்டியே. யாருப்பா? ஏமா உன் முன்னாடியா? என்ன வயசு அதுக்கு? 13 வயசு. எத்தனை சேர்க்க போறா? 1வது. 13 வயசுல ஒன்னா சேர்ப்பாங்க. ஏன் சேர்த்த என்ன? சரியான பொம்பல் ராஜு. மகாராணி தான் அரண்மனையில வாத்தியாருங்களாம் வராங்க, ஆ. பாடத்தை சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆ. இருந்தாலும் உலக அனுபவம் தெரிய வேண்டும், அதனால ஆரம்ப பாடசாலைக்கு அழைச்சிட்டு வந்து. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வந்துக்கிறேன். ஆமாப்பா. பள்ளிக்கூட சேர்க்க வந்து சாக்லேட் வாங்கல. லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, மக்கன் பேடா, குலோப் ஜாமுனு இங்க என்ன சீமந்தமா நடத்துறாங்க? எல்லாம் வாங்கியாந்துக்கிறேன். எல்லாம் பேரிச்சம்பழம், வாழைப்பழம், சாக்லேட் எல்லாம் வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டேன். வாத்தியாரண்ட குத்திட்டியா? இதுல கண்ணாருங்க, படிப்புல கண்ணா இருக்காது. சாக்லேட் கவர் கூட நேர பார்த்து இல்ல. சரி சார், போயிட்டாங்கம்மா. சாந்தி ஏமா இன்னொரு பொண்ணு பார்த்தனா 21 வயசுல ஒண்ணாவது சேரு போ. சார் நான் எங்க உட்காரு சார்? உட்காருமா. வாங்க அவங்க உட்காரணும். அவங்க இடத்துல உட்காரணும். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கூடாது. சரிதானா? ரஜா மணிக்கழுத உட்காருடா. தள்ளி உட்காருமா. சார் அங்க கொலை பறக்கு சார். கொலை பறக்கல தள்ளி உட்காரு. சார் கொலை குடிச்சல கொடையாது. மரியாதையா சொல்ற தள்ளி உட்காரு. தள்ளி தான் உட்காரு. சார் இவனை. தள்ளி உட்காரா. சார் என்ன சார் 43 பேர் உட்கார கிளாஸ்ல 53 பேர் 10 பேர் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்தா இடுக்கு மாட்டா இருக்குன்னா உன்ன மாதிரி படிச்சு என்ன செய்யறது? என்ன சார் 9 வருஷமா இங்க படிக்கிறியே, அறிவில்ல? உன் இடத்துக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா? கத்து குத்த வாத்தியாரை விட்டு நான் எப்பவும் பிரிய மாட்டேன் சார். ஐயா ரொம்ப பக்தி தான். கேட்டியா? என் மேல பாஸ் இருக்கதானே எடுத்து எப்படி கரெக்ட் பண்ணும் பாரு. அறிவலவனுக்கு போடா. பெண்களுக்கு தனி வரிசை, ஆண்களுக்கு தனி வரிசை. உனக்கு தெரியாம தான் கேட்கறேன். டேய் வந்து பொம்பளை மேல உட்காரு. அறிவில்ல? டேய் புறம்போக்கு மூஞ்சி யாருக்கிட்ட என்ன நடந்தோ நிறுத்துக்க. ஓ அப்படியே கைப்படாத ரோஜா சொன்னால வராஜ் பாவி அரமணை குழந்தைடா. தள்ளி உட்காரு. கவுரு வாங்குற வாத்தால பள்ளிக்கூட கட்டி ஒரு சொல்லிட்டானே. சும்மா டென்ஷன் பண்ணிக்கிறா சார் அந்த பொண்ணு. டென்ஷன் பண்றேன் நான் எப்படின்னா கரெக்டா ஒன்று பாக்குறேன். மாணவர் என்னதான் திட்டி புறம்போக்கு என்னடா அதெல்லாம் உங்களை மாரி சட்டப்பட மாதிரி நானு. நீ அவுத்து போட்டு வா. யாரு வாய் மூடு. சாந்தி 5 ரூபாய்க்கு கல்லம் வாங்கிட்டாங்க. எதுக்கு? சொல்லுங்க சார். இன்றைக்கு டேய் வாத்தியார் கொட்டா எழுந்து நின்னு பதில் சொல்லணும். மச்சான் வாத்தியார் என்னைக்குனா கூப்பிட்டு நம்ம எழுந்து மரியாதை கொடுத்துக்கறான். நல்லாகற பசங்களா கெட்றா போல்து மச்சாவா. ஏய் உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாது. என்ன சார்? அந்த குழந்தை அடக்கொடுக்கமா வளர்ந்திருக்கு, அதுக்கு தெரியுது. சேத்தம் இன்றைக்கு முதலாக உனக்கு திருக்குறள் சொல்லி தர போறோமா? இங்க பாருங்க சார், இவன் என்ன வேலை செய்யறானு. இவன் என்ன செய்யறது சார்? நான் அவருக்கு தானே கட்டறேன், அவளை பார்க்க சொன்னேன் நானு. நான் இருக்கிறது கண் தெரியல, திருப்பி கட்டறேன். பெண்கள் இருக்கறவங்க எல்லாம் கண்ணு தெரியல உனக்கு. பக்கம் வந்து அந்த பக்கம் திரும்ப இங்க நீ பாத்துக்கற சும்மா. நீ பாருங்க சார் இவனே. அம்மா சொல்லுங்கம்மா, சொல்றீங்களா? சார் ஏண்டா நீங்க சொல்லி கொடுத்தா நான் சொல்றேன். திருக்குறள் எழுதியவர் யார் தெரியுமா? தெரியும் சார். யார் சொல்லு? சாலமன் பாப்பையா சார். அவர் தான் டெய்லி டிவில வந்து சொல்றாரு சார். ஏய் தெரிஞ்சா சொல்லு, கம்முன்னு உட்காரடி. அச்சிங்க மாட்டாரடி. எனக்கு தெரியும்டா, உன்னோட எனக்கு கம்மி தான்டா படிப்புல. எனக்கு தெரியும்டா. தெரியுமா மச்சான்? சொல்லுமா. சொல்லுங்க சார். திருக்குறளை ஏற்றியது யார்? பாலக்காட்டு குஞ்சுமணி சார். சார் ஜாமீன் பாஸ் வந்துட்டு போ சார். உள்ள இது ஜாமீன் பாஸ் வச்சுங்க. கண்ணாடி
இங்கிலீஷ் கேள்வி வந்துட்டு போதுரா. என்ன வச்சுக்கிற? காம்பஸ் வச்சுங்கிற சார் உள்ள. சி காம்பஸ் சார் குத்தி அம்மா, குத்தி போகுது. சொல்றீங்களாம்மா? சொல்லுங்க சார். அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் முதற்றே உலகு. மச்சான் ரெண்டு பேரும் என்ன ககர பகரன்னுங்கறாங்க. தெரியல வாய். கேக்குற? அவங்களுக்கே தெரியல பழுது மச்சான். திருக்குறள். ஆ. கற்க கசடரே கற்க கசடரே கற்பவை கற்ற பின் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நிற்க அதற்கு தக. அடடா, என்ன அழகா கூட படி. சூப்பரா ஏத்து சார். ஏன் நீங்க தீர்மானம் இருக்கீங்க? பக்கத்துல நிக்க வச்சு நீ ஏத்துறீங்க, அதுக்கு ஏத்து. ஆ. நாங்க கிட்ட வந்தா தான் கொம்பேத்தி சாத்தியா. கிட்ட. கம்பி சார் ரொம்ப துரோகம் பண்ற சார். என்ன துரோகம்? ஆம்பளை பசங்களுக்கு மட்டும் நீட்டா சொல்லி விட்டுற, லேடிஸ்க்கு மட்டும் விட்டு விட்டா சொல்ற, பின்னாலே சொல்லிட்டேன். இப்ப பாரு குழந்தை சொல்ற போது பாரு. ஆ, ஆ. கற்கை நன்றே பிச்சை பயணம் கற்கை நன்றே. கற்கேன் என்று பிச்சை பையனும் கற்கேன் என்று. பிச்சை பயல இல்ல, காமாட்சி பயலை. போடு. ஏய். என்னடா பாருங்க சார், இவன் என் பேச்சுக்கு விடுமா, வந்து குறும்ப செய்யோமா, இன்னொரு திருக்குறளமா. சொல்லுங்க சார். யாகவராயன் நாகாக்க ஏகவராயனம் நாகாத்து காவாக்கால் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சோகாப்பா சொல்லிழுக்கப்பட்டு. மச்சான் வாய். வாஜார் என்ன சொன்னா தெரியுதா? என்ன? யாருக்கும் தெரியாத அந்த பொண்ண காவாய் ஐயோ சொல்றேன். ஐயோ. சார் நீ தான் காவாய்கானே. என் மானத்தை வாங்குறதுக்கு நீ தானே சொல்ற காவாக்கான்னு. படுபாவி. என்ன சார்? டேய், அது திருக்குறளா? ஆ. அது மாதிரி அசிங்கப்படுத்தாத. ஏன் சார்? யாகவராயனம் நாகாக்க. நாகாக்குனா என்ன சார்? ஒரு மனிதனாக பிறந்தால் எதை காக்கிறோமோ இல்லையோ, எந்த நிலையம் இந்த நாவை காக்கணும். அதை காக்கலன்னா சொல்லின்ற குற்றத்திற்கு இதோ அகப்படுவோம் அப்படின்னு பொருளா சார்? ஆமா. நீ காவாய்கான்னு அதான் பாட்டேன். நீ போய் பழகல. ஏய், இவ்வளவு பேசுற கிண்டல் செய்றிய, ஒருக்கு திருக்குறளாவது உனக்கு தெரியுமாடா? உன்னதான் கேக்குறேன். என்ன சார் லேடிஸ் செய்யறதுக்கு அசிங்க பத்திரியா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரியாதா? சொல்லு. நான் சொல்லட்டுமா? ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் வாட்டல் ஆட்டப்பட்டும். அதேதான், வேற எதுவும் செய்யாத, அந்த வேலைக்கு போயிடு. உனக்கு தெரியுமாடா? தெரியும் சார். சொல்லு. ஓய்க்கம் மீபம் தரலாம். ஓய்க்கம் உயிரினா ஓம்ப படம். எங்க பாருங்க சார், கோபப்படும். ஏண்டா, ஒரு எளிமையான ஒரு கணக்கு சொல்றியா? சொல்லு சார். ஒரு கிலோ மிளகாவை, காணி மிளகாய் பச்சை மிளகாய் சார். ஏதோ ஒரு மிளகாவை சரி சார். இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும்? அவங்க ரெண்டு பேருக்கு செய்தி பேதி வரும் சார். அது உனக்கு வரலையே. அவ்வளவு மிளகாய் சொன்னா செய்தி பேதி தான் வரும் சார். ஏய், ஆளுக்கு அரை கிலோ வரும் சார். எவ்வளவு வரும்னு கேட்டியா? என்ன வரும் தான் கேட்டேன். அடடா, நல்லாக்கிற பசங்க ஏன் சார் இந்த மாதிரி கேட்கிற? வாத்தியர்க்கே சொல்லி கொடுங்க. சரி, தவணம் மறிகொடுந்து இன்று பள்ளிக்கூடம் முடிந்ததை வீட்டுக்கு ஐயோ கிளம்பலாம். ஐயோ. என்னதா? பள்ளிக்கூடம் முடிச்சிருச்சுடா. இன்னும் மத்தியானம் சோறு போடலையா? இப்பதான் வேவுது. எங்களை பார்த்தா தான் வேவும். ஆ? இன்னைக்கு சோத்த வாயில போட்டுக்கிட்டீங்களா? ஏய், இன்னைக்கு ஒன்ஸ் ஆ. அறிவிடுதா? சரிடா. கிளம்புங்க. சச்சி எழுந்துரு. கேந்திருத்தால. அம்மா சாந்தி, சார் சொல்லுங்க சார். ஜாக்கிரதையா போயிட்டாமா. ஏய், மறிகொடுது சார். நாளைக்காவது நேரத்தோட வந்து வேலை எல்லாம் செய்யணும், சரியா? நீ கூட திடீர்னு மென்டல் ஆகுறா. சார், நான் காலைல சீக்கிரம் வந்துடுறேன் சார். ஆ. வந்து பள்ளிக்கூடத்துல பெருக்கி வச்சிரேன், போர்லாம் வச்சு டேட்டு போட்டு வச்சிரேன், தண்ணி மண்ணாந்து வச்சிரேன், கொம்பு வச்சாந்து வச்சிரேன். சார் நம்ம தெரு தானே பாருங்க. ஆமா ராஜா. இந்த பையனை விட்டு கொடுத்துட்டு சார். வேற வேலை. சார் தலைமையில எத்திக்குமா போற சைக்கிள் மாட்டி கடை சொன்னேன். வாத்தியாருக்கே வேலை விடுங்க. ஆ. ஏண்டா, சரி, நேத்து முருங்கீரை கட்டணம் உடைச்சு வந்திருக்கியா? பச்சாந்துக்கிறேன் சார். ஒரு கத்தை வேர்க்கல்ல எத்தனை வந்திருக்கேன்? அடிக்கட்டுக்கே வச்சு சார் அரை மூட்டை. நல்ல பிள்ளைங்க இது மாதிரி தான் இருக்கும். நல்லா ஓசிலே ஓபி அடிக்கிறேன் சார். ஒண்ணு கூட திட்டு போட்டு வாங்க இல்ல. பண்ணி என்னடா ஓய். ஓய், நேரம் ஆயி போச்சு. நேரம் போய் கருவாச்சி துட்டு மல்லாடு பிடி துட்டு காத்துல குளிச்சிட்டு போலாம். வா வாய் போலாம். டேய் பல்லா வாங்கி மச்சான் உன தான். ஏய், யார கூட்டா? உன்னதான்டா. என்னைய கூட்டா? டேய் வாடா இங்க. ஓய். நான் டேய் பள்ளிக்கூடம் வரும்போது சட்டை ஒழுங்கா போட்டுக்கிட்டு வரணும். போட்டுன்னு வர மாட்டேன். என்ன டவுசர் என்னடா அது? அப்படித்தான் முச்சு போடுவேன். என்ன டேய் ஒரு வாத்தியார் கூட்டா எழுந்து நின்று பதில் சொல்லணும். சொல்ல மாட்டேன். என்ன என்னடா நான் கேட்கறேன் சொல்ல மாட்டேன். சரி அதெல்லாம் விடு. பெண்களுக்கு தனி இடம், ஆண்களுக்கு தனி இடம். இருக்கட்டும். என்ன மேல வந்து உட்காரு. அங்கதான் உட்காருவேன். என்ன எல்லாத்துக்கும் என்ன சரி. ஏண்டா உனக்கு தெரியாம தான் கேட்கறேன். என்ன உங்க அம்மா பொம்பளை பிள்ளை எல்லாம் வீட்டுல என்ன பூ வச்சுன்னு வந்து என்கிட்ட பொம்பளை பசங்க கிடையாது, அதனால தலைவாரி பூ வச்சுது. என்ன 7 வயசாகுது இன்னும் என்னன்னு கேள்வி கேட்குறீங்க. யாருக்கு என்ன பேசணும்? என்னடா ரொம்ப ரொம்ப பேசுறீங்க. ஏய் போ பல்லக்கெல்லாம் தச்சுக்குது. ஓய், மேல கை வச்சடா. மேல கை வச்சா. ஓய், கிஞ்சி நாய் வச்சா. நான் போய் டீல் பண்ணிட்டு வரேன். பின்னால நீ தாவுத்துக்கா. ஏய் ஏய், என்னடா யார் மேல கை வைக்கிறா? நீ பெரியவனா? நான் யார் தெரியுமா? இந்த கிளாஸ்க்கே மானிட்டு நீ யார் தெரியுமா? 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிறேன். நீ மட்டும் பொண்ணு என்ன வந்து கை தூக்கி அடிக்க. டேய் டேய் ஏய் என்னடா இங்க வா. ஏய் என்னடா ரொம்ப
யாரண்ட சுத்தமான புறம்போக்குல கேடு கட்ட புறம்போக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரியணும். நீ லோ கிளாஸ்ல, நாங்க ஹை கிளாஸ். எந்த கிளாஸா? நானடா டேய், யாருக்கிட்ட எப்படி பேசணும் ஒழுங்கா பேசு. மேல பெரிய இடத்துல என்னடா அனாவசியமா மேல கை வைக்கிற சுத்தி நடக்கிற பசங்களுக்கு ஐயோ யாரு இப்ப பேசுறியா? வேலையை பாரு. பேசுறியா? சாவச்சு போட்டுவான் பணா பாத்துங்க. என்ன கேதிக்கு போய் சேர தெரியாதுடா. நீ தான்டா ஒரு பொம்பளை பொண்ணு தனியா மாட்டிக்கிட்டா, 2 ஆம்பளை பசங்க சேர்ந்து சண்டைக்கு போற மறக்கடா அவுத்துக்கிறா நேத்த புடிச்சிட்டா. ஓய் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டா. ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓய் டென்ஷன் குறை நான் என்ன பண்ணா? நேரா போய் கருவா சுத்திட்டு மலா சுத்திட்டு கத்துல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். ஓ வாய் போலாம். பள்ளிக்கு சென்று பள்ளி பாடங்கள்லாம் முடித்து விட்டு வந்து விட்டு படிப்பெல்லாம் முடிந்ததா? எந்த விதம் குறையும் கிடையாது அம்மா. சரிம்மா, சொல்லுங்க. செய்தி. என்ன செய்தி? உனக்கு திருமணத்தை செய்து பார்க்கணும்னு ஆசைமா? எனக்கு திருமணமா? ஆமாடி. அம்மா, எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். அப்படிதான் சொல்ல. நீங்க இருப்பவர் தன்னந்தனமில் இருக்கின்றீர்கள். காலம் முழுவதும் உங்களுக்கு அருமையாக இருந்து என்னுடைய உயிரை விட்டு விடுகிற தாயி. சாந்தி, சொல்லுங்கள். கன்னி பருவ நீங்கி மங்கை பருவ அடைந்து விட்டார். காலாகாலத்தில் என் கடமை ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து மனத்தை முடித்து உங்கள் இருவரையும் முன்னே அனுப்பி நான் பின்னே அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையம்மா. அப்படியா? ஏதோ சொன்னாங்க. தாயின் சொல்ல என்னைக்கும் தட்டக்கூடாது என்று சொல்லுவார்கள். நீங்கள் சொல்லியும் நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வென்றால் மகளுக்கே அர்த்தமில்லை என்று உரைப்பார்கள். திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன். அப்படியா? ஆனால் திருமணத்தில் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது. நிபந்தனையா? ஆமா. என்னம்மா நிபந்தனை? முதல் ஒரு சுயவரம் தாட்ட வேண்டும். சுயவரமா? ஆமாம்மா. சுயவரம் தாட்டிவிட்டு அனைத்து நாட்டு மன்னர்களும் வர வைக்க வேண்டும். அனைத்து நாட்டு மன்னர் வந்தவுடனே அந்த சுயவரத்தில் 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விக்கு யார் சரியான விடை அளிக்கிறாரோ அவங்களை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். இஷ்டம் போல ஆகட்டும். அப்படியாகட்டும். சுக்கிரவாரம் சுயவர திருமணம் என்று பறைசாற்றி விடுகிறேன். அப்படியாகட்டும். இளவரசியாருக்கு சுயவர ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இளவரசியார் கேட்கும் 3 கேள்விக்கு யார் பதிலளிக்கிறார்களோ அவர்களுக்கு இளவரசியாரை மனமுடித்து கொடுக்கப்படும் என்று எனக்கு லிகிதம் வந்திருக்கிறது. புறப்படுகிறேன் கலிங்க நாடு, சந்திக்கிறேன் சுயவரத்தினை. அவளை வெற்றி வெற்றி மனைவியாக அழைத்து வருகிறேன். எங்கு சென்று வேலை கேட்டாலும் வேலை இல்லை வேலை இல்லை உரைக்கிறார்கள். எங்கு பார்த்தால் லஞ்சம் பெருத்து விட்டது. என்ன செய்வேன்? என் தாய் நான் எப்படிதான் காப்பாற்ற போறேன்? அம்மா இருப்பதா